இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செட்டிநாடு சிக்கன் குழம்பு. ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மிதமான தீயில் 6 வரமிளகா, ஒரு ஜாவித்ரி, 1/2 ஸ்பூன் கடல் பாசி, அதுக்கப்புறம் ஒரு அன்னாச்சி பூ, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க. நல்ல மணம் வர அளவுக்கு வறுத்தா போதும், அதை ரொம்ப செவக்க வேண்டாம். இது நல்லா செவக்க வறுப்பட்ட உடனே இது நல்லா மணம் வர செவந்து வறுத்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வறுத்த இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தனியாக ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு துருவன தேங்காய் ஒரு 1/2 மூடி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம ஒரு 1/2 கப்பு 1/2 மூடி தேங்காய், துருவன தேங்காய் போட்டு நல்லா வறுக்கணும். இது நல்லா செவக்க வறுக்கணும். எவ்வளோ தூரம் அந்த தேங்காய் நல்லா மணமாக செவக்குதோ அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த குழம்பு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செவந்த உடனே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தேங்காவை வந்து இறக்கி அந்த மசாலாவோடு சேர்த்து வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரைச்ச தேங்காவை அந்த இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து வச்சுருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன். இதை வந்து நல்லா கழுவிட்டு இதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இது 1 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்கிற அளவு. இது வந்து பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக இருந்தால் 10 போட்டால் போதும். இது கொஞ்சம் பொடி வெங்காயமாக இருக்கிறதுனால நான் 20 வெங்காயம் நான் போட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு நாட்டு தக்காளியாக இருந்தால் 1/2 தக்காளி போடுங்க. பெங்களூர் தக்காளி தான் 1 தக்காளி போடுங்க. நான் இது பெங்களூர் தக்காளினால 1 தக்காளி போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா முஷி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். முதல்ல இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஒரு கோர்ஸ் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த மாதிரி கோர்ஸை அதை கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் இதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மசாலாவை இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த இது பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கோம். அதனுடைய தண்ணியும் ஈர்த்து வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டு நல்லா பொரிய விடுறோம். இப்போ இதில் நம்ம 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இது நல்லா செவக்க வறுபடட்டும். இந்த வெங்காயம் எவ்வளோ
எவ்வளோ தூரம் இது வந்து செவக்க வறுபடுதோ அவ்வளோ தூரம் இது நம்மளுக்கு இது வந்து செவக்க வறுபடணும். இந்த வெங்காயம் எவ்வளோ தூரம் செவக்க வறுபடுதோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து குழம்பு நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இது கூடவே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா செவந்து வறுபட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம். நான் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். ஏன்னா சிக்கனில் ஏற்கனவே 1.5 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த குழம்புக்கு 1 ஸ்பூன் போதும். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வறுத்துக்குவோம். ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா சரியாக இருக்கும். ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி, பெங்களூர் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு நாட்டு தக்காளி போடுறீங்கன்னா பாதி போடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் இதில் கல்லுப்பு 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எந்த உப்பு வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த வதங்குற இந்த வெங்காயம் தக்காளி கலவையில் நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த சிக்கனை இப்போ இதில் வந்து போட்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த உப்பு, மஞ்சள், காஷ்மீரி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது போட்டு ஊற வச்சுருந்த 1 கிலோ சிக்கனை இதில் வந்து இப்போ வந்து கொட்டிட்டேன். இதை நல்லா சாட்டே பண்ணி விடுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இது இந்த லோ ஃப்ளேமில் இது பாட்டுக்கு அப்படியே நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இது இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா பேஸ்ட்டையும் இதில் இப்போ போட்டுட்டேன். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவை நல்லா அலசி ஒரு 2 டம்ளர் இல்லைன்னா 1 டம்ளர் தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாவை வந்து சிக்கனில் கலந்தாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் வந்து பாயில் ஆகட்டும். இது பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா சிக்கனே நிறையா தண்ணி விடும். அதை பார்த்துட்டு அப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இது வந்து 1 டம்ளர் தண்ணி இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம அந்த தண்ணி 1 டம்ளரை ஊற்றிடலாம். இந்த மசாலா அரைச்சி வச்ச தண்ணியே நான் இதில் வச்சுருக்கேன். அந்த 1 டம்ளர் தண்ணியை நான் அதில் ஊற்றுறேன். இப்போ இதை நம்ம வந்து குக்கரில் மாற்ற போகிறோம். இது குக்கர்லனா ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் சரியாக இருக்கும். சின்னதாக வந்தால் 3 விசில், பெருசாக வந்தால் 2 விசில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செட்டிநாடு கோழி குழம்பு தயாராகிடுச்சு. குக்கர்லேருந்து எடுத்தோடனே நான் அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணிட்டேன். இதில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதாங்க. ஹாப்பி குக்கிங்.